வணக்கம் and welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மீஷோல சில வீட்டுக்கு தேவையான things எல்லாமே நான் வந்து வாங்கி இருக்கேன். சோ அந்த ஹால் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Meesho வந்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் 1 ரீசெல்லர் ஆப். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலுமே சம்பாதிக்கலாம். அதுவும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் வெச்சு. சோ நீங்க வந்து வீட்ல இருந்தே earn பண்ணிக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா போய் செக் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. மீஷோல நீங்க சேல் பண்ணும்போது 10 rupees எக்ஸ்ட்ரா வச்சு நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா பேங்க்லயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. சோ நீங்க வந்து ஃபர்ஸ்டா ஆர்டர் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது 100 rupees மேல ஆர்டர் பண்ணாலே உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியில ரீசனபிளான பிரைஸ்ல வந்து நமக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாம யூஸ்ஃபுல்லா ஆக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் என்னெல்லாம் ப்ராடக்ட் வச்சிருக்கணும் அதை வந்து உங்ககிட்ட காமிக்க போறோம். உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு இதெல்லாம் தேவைப்படுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ப்ராடக்ட்டோட கோட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதுல நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மீஷோல உங்களுக்கு வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு தெரியலனா லாஸ்டா நான் வீடியோ எண்ட்ல ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து நான் என்ன ப்ராடக்ட்லாம் வச்சிருக்கேன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர். சோ வெஜிடபிள் கட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு இப்படி இருக்கு. இது வந்து என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான வெஜிடபிள் கட்டரா இருக்கு நமக்கு. இதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 பிளேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த பீல் ஆஃப் பண்ணுவாங்கல்ல அதுவும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து எப்படி யூஸ் பண்றதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சோ இது பார்க்கிறதுக்கு வந்து நமக்கு இப்படிதான் இருக்கு. ஸோ இதில் வந்து டோட்டலாக 6 பிளேட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயே நம்மளுக்கு போட்டிருக்காங்க வெஜிடபிள் கட்டர், பொட்டேட்டோ கட்டர், ஃப்ரூட் கட்டர் அண்ட் ட்ரெயின் பேஸ்கெட், ஃப்ரூட் கிரேட்டர், ஸ்லைசர் அண்ட் மிக்சர், கிரைண்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பொட்டேட்டோ வந்து நல்லா நம்மளுக்கு ஸ்லைஸும் பண்ணிக்கலாம், இல்லை கிரேட் மாதிரியாகவும் பண்ணிக்கலாம். குக்கும்பர், கேரட் இதெல்லாமே வந்து கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் பொட்டேட்டோக்கு வந்து இந்த பீல் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பீல் ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஹேண்டியான ப்ராடக்டாக தான் இருக்குது. நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது கூட இதை வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது வந்து தனித்தனியாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தட் தான். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு பழகும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 218 அந்த ருபீஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ வந்து 240க்கு மேலே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு அப்பப்போ ரேட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சாரீ கவர். ஸோ சாரீ கவர் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். நல்லா நம்மளுக்கு வந்து பெரிய ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இதுக்குள்ளே எப்படியும் நம்ம ஒரு 4 சாரீ இல்லை 6 சாரீ கூட வச்சுக்கலாம் நீங்கள் மெலிசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். ஸோ இது வந்து நான் எதுக்காக மெயினாக வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப அப்படியே வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பெரிய பெரிய மேக்ஸி அதெல்லாம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரெஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து இடமே இல்லை. அதுவும் வச்சுட்டு சும்மாவே அது வந்து கலைஞ்சிருது மற்ற ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும்போது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நான் வாங்கி மேக்ஸி எல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு மற்ற ட்ரெஸ் எல்லாம் நான் வந்து சைடில் வச்சுட்டேன்னா கூட அந்த மேக்ஸி வந்து அந்த கலையவும் போகிறது கிடையாது. நம்மளுக்கு வந்து அடிக்கடி எடுத்து அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு செட் ஆஃப் 6 வந்து 309க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இங்கே வந்து சாரீ இல்லை நல்ல கிராண்ட் ட்ரெஸ் எல்லாம் வந்து அழுங்காமல் குழுங்காமல் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கவர். ஸோ இது வந்து நான் பிங்க் கலரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரிமோட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிவி ரிமோட், இது வந்து பெரிய டிவி ரிமோட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கீழே விழுற விஷயம் வந்து ரிமோட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கவர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்படி நார்மலாக எப்படியும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது இது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே செட் ஆஃப் 3 வந்து நம்மளுக்கு 189 rupees சேல் பண்ணிட்டு இருக்காங்க.
நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் பவுல். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, இப்போ நம்ம நார்மலாக வந்து அரிசியை கழுவணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கையை வச்சு கழுவி அதை வந்து கீழே ஊற்றும் போது பாதி அரிசி கீழே கொட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரைஸ் பவுல் மட்டும் கிடையாது, வெஜிடபிள் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், ஃப்ரூட்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து கீழே எந்த தண்ணி மட்டும் தான் கீழே விழுமே தவிர அதுக்குள்ளே இருக்க திங்ஸ் எதுவுமே விழ போகிறது கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167 ருபீஸ்க்கு வந்து நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி கலர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசில் வாஷிங்க்கு இந்த ஒரு சிலிக்கான் க்ளவுஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து விசில் வாஷிங் மட்டும் இல்லை, நம்ம வந்து வீட்டு க்ளீன் பண்ணும்போது ஏதாவது வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து 2 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 204 ருபீஸ்க்கு வந்து நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா, நார்மலாக நீங்கள் வந்து இந்த சாமான்லாம் கழுவும் போது எப்போவுமே கழுவுற மாதிரி கழுவிக்கோங்க. உங்கள் கையில் வந்து இந்த வாட்டர் வந்து அவ்வளோவா படாது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, இல்லை எனக்கு கையில் வந்து நெயில் இருக்குது நல்லா வாஷ் பண்ண முடியாது அப்படின்ற டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஆயா இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 2 பேருக்குமே ஒன்று வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் கவர். ஸோ நான் வந்து இந்த மாதிரி சில்வர் கலரில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து கொஞ்சம் குப்பையும் குளமாக இருக்குது அப்படின்றனால வந்து காமிக்க முடியல. ஸோ நான் அந்த கவர் மட்டும் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ நார்மலாக உங்களுக்கு தெரியும் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சைடில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி 3 இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களோட ஃப்ரிட்ஜை விடவே இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால அது ஒரு பிரச்சனை. நான் வந்து சைஸ் பார்க்காம வந்து வாங்கிட்டேன். ஸோ இது மேலே வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சில்வர் கலரில். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கை வச்சு இப்படி ஓப்பன் பண்ணுவோம்ல, அதுக்கும் ஒரு கவர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதை வந்து அப்படியே கவர் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி அகைன் இன்னொன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லும்போது மேலேயும் கீழே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் எங்களோட ஃப்ரிட்ஜில் என்னென்னா ஓப்பன் பண்ணுற அந்த கைப்பிடி வந்து இல்லை. ஸோ அதையுமே நான் பார்க்காம வந்து வாங்கிட்டேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல் தான். கீழே எங்கள் ஆயா வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்றனால அதில் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜ்லேயே நம்மளுக்கு அந்த கிளாஸ் பிளேட் மாதிரி இருக்கும்ல, லேயராக. ஸோ அதில் வந்து கவர் பண்ணிக்கிறதுக்காக நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து பிரித்து நம்ம வந்து ஒட்டுற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ஷீட். ஸோ சைஸ் வந்து நம்மளுக்கு குயின் சைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 332க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பெட்ஷீட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பில்லோ கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட கலர்ஸ், அப்புறம் இதில் வந்து ஸ்டார்ஸ், கிளவுட்ஸ், மூன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அது எல்லாமே கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்குற மாதிரி நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க டிசைன். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 360 ருபீஸ்க்கு வந்து இப்போ கரண்ட்டாக இருக்குது. நான் வந்து 332க்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ரேட் வந்து நம்ம தாராளமாக வாங்கலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காட்டனில் வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு நிறைய ரிவ்யூஸ் வந்து நல்லாவும் இருந்துச்சு. அதனால இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 கிரிட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஜார் மாதிரி இருக்குது. இதில் வந்து 4 செக்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நம்ம சமைக்கும் போது இந்த சில நிறைய பருப்புலாம் இருக்கும், அது வந்து தனித்தனியாக ஒரு டப்பாவை எடுத்து கொட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. 4மே வந்து நம்ம ஒரே டப்பாவில் கொட்டிட்டு நம்மளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அதில் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதில் நான் கொட்டியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, அப்புறம் கடலை பருப்பு, இன்னும் 2 பருப்பு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கொட்டுறது, ஓப்பன் பண்ணுறது எல்லாமே இதில் காமிக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தனித்தனியாக மேலே ஒரு மூடியும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹோலாக நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மூடியும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கொட்டிட்டு அகைன் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம மூடணும். அப்படின்றதுக்கப்புறம் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா அந்த மூடி வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்க பருப்பும் வந்து நம்மளுக்கு கொட்டிடும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து க்ளோஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 176க்கு வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு 194க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 6ல வந்து நான் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு கிச்சன் யூஸ் பண்ணுறது தான். ஸோ சில பருப்பெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே. இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து கிச்சனில் யூஸ் பண்ணும்போது ஈவனாக இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து நான் சில பருப்பு, ஒரே ஒரு பருப்பு மட்டும் நான் உங்களுக்கு வந்து கொட்டி காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 263க்கு இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு 297க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட மூடி எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லா டைட்டாக தான் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு லோக்கலான குவாலிட்டி மாதிரிலாம் கிடையாது, ஒரு நல்ல குவாலிட்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் ஹோல்டர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து எதுக்குன்னா இந்த மாதிரி நம்ம பாத்ரூம்லேயே தான் நம்ம ப்ரஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம ஹைஜீனாக வச்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ்ஷில் இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் செட் ஆஃப் 4 வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. செட் ஆஃப் 5லையும் இருக்குது, செட் ஆஃப் 6லையும் இருக்குது, செட் ஆஃப் 2லையும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 வந்து நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த செட் ஆஃப் 4. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது எதுக்குன்னா நம்ம வந்து இந்த மேக்கப் திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அழகாக வச்சுக்கணும். அடிக்கடி நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சாலுமே வந்து அங்கங்கே வந்து கலைஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து நீங்கள் தேவைப்படுற திங்ஸ் இப்போ நீங்கள் டே டு டே இன்றைக்கி நான் மேக்கப் பண்ண போகிறேன், ரெகுலராக இதான் நான் மேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து இந்த கலையாமல் இருக்கும். ஸோ தேவைப்படுறதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வந்து அப்படியே இருக்கும். ஸோ நான் வந்து இதில் வந்து இந்த ப்ரஷ், அப்புறம் வந்து காம்பேக்ட் பவுடர், அப்புறம் ஒரு நிறைய இந்த லிப்ஸ்டிக் எல்லாமே வச்சுருந்தேன். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தா தெரியும். இதில் வந்து குட்டி ட்ரா மாதிரியும் இருக்குது கீழே. அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. நல்ல ஒரு ஹேண்டியாக இருக்குது. ரொம்ப பெருசாக இல்லை, நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு குட்டியாக. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 173க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஜுவல்லரி கூட வச்சுக்கலாம். அது வந்து நீங்கள் குட்டி குட்டியாக எந்த திங்ஸ்லாம் வந்து இதில் செட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி பாக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி 36 பார்ட்டிஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னோட கம்பல் எல்லாமே வச்சுருக்கேன். எனக்கு வந்து இது இவ்வளோதான் என்னோட கம்பல் என்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது. நான் வந்து இந்த மோஸ்ட்லி கம்பல்லாம் போட மாட்டேன். இருந்தாலுமே வந்து நான் சும்மா வச்சுப்பேன். ஏதாவது கிராண்டாக ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து போடுவேன். இல்லைனா இந்த மாதிரி நான் இந்த ஹூப்ஸ் டைப்ஸ் தான் வந்து போட்டுப்பேன் எப்போவுமே. யாரெல்லாம் வந்து அதிகமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 196 வந்து நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கார்பெட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பெட்ரூமில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்கவே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் பாருங்கள், அது வந்து உங்களுக்கும் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரெட் கலர் இருக்குது. டபுள் ஹார்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு கீழே தான் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பெட்டை வந்து கொஞ்சம் ஹைஜீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் இருந்தாலுமே வந்து எப்படியோ நம்மளுக்கு இந்த தூசிலாம் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பக்கத்துலேயே வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்போல்லாம் நீங்கள் பெட் யூஸ் பண்ணும்போது இதை வந்து நீங்கள் காலை தொடச்சிட்டு அப்படி நீங்கள் போனீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பெட். ஸோ இந்த பெட்ஷீட்டும் நான் வந்து ஆல்ரெடி காமிச்சிருந்தேன், உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதையும் கம்பேர் பண்ணி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெட்ரூம்க்கு எப்படி புது கலர் வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 309க்கு வந்து நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட். இது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ஃபிஷ்ஷோட ஸ்கேல் இருக்குல்ல, மேலே அந்த ஸ்கின் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி அதை வந்து எடுக்குது, ஸ்க்ராப் பண்ணுறது. இந்த மாதிரி நமக்கு பிளாஸ்டிக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். யாரோட வீட்டில் நிறைய ஃபிஷ் வந்து சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிடும். இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து கொட்டி. இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 243க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது நம்ம ஒன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிளெண்டர். ஸோ இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லேட்லாம் போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் வந்து மைனஸ் வந்து செய்யலாம், அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ அவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை வச்சு. நிறைய பேர் வீட்டில் வந்து எலக்ட்ரிக் பிளெண்டர் கூட வாங்கி வச்சிருப்பீங்க. சில பேர் வீட்டில் வந்து வாங்க முடியாமல் கூட இருக்கலாம். ஸோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எதுக்கு தேவைப்படுதோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கையில் சும்மா அழுத்தணும் அப்படின்னு சொன்னாலே இது வந்து நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக சுற்றுற மாதிரி இருக்குது. நான் வந்து சும்மா உங்களுக்கு தண்ணியில் வந்து எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன் எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து ஏதாவது ஆம்லேட் போடணும், இல்லை ஏதாவது மைனஸ் பண்ணணும், ஏதாவது பிளெண்ட் பண்ணுற மாதிரி டிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 153க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். நிறைய திங்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுளான ரேஞ்சிலே நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கிச்சன் ஐட்டம்ஸ் அண்ட் வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ அதுவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் கோடு இருக்குது. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ நான் காட்டுற வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீஷோட ஆப்குள்ளே போயிடுங்க. மீஷோட ஆப்குள்ளே போனதுமே இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரீசெல்லர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். ஸோ இதுக்குள்ளே போனதுமே நம்மளுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து காமிக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதையும் நீங்கள் வாங்கிக்கலாம்.
அந்த கார்பெட்டோட கோட் வந்து நான் இப்போ டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுமே நம்மளுக்கு வந்து அது சர்ச் கொடுத்தாலே ஷோ ஆகிடும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரெட் கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். உங்களுக்கு குவான்டிட்டி எத்தனை வேணுமோ அத்தனை கொடுத்துக்கோங்க. நான் 1 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் வந்து கார்ட்டில் வந்து அதில் சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கார்ட் இருக்க ஏரியாவுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கும். நான் கேஷ் ஆன் டெலிவரி வந்து கொடுத்துட்றேன். ஸோ ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து காமிக்கும். ஸோ ப்ரொசீட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன அமௌண்ட் நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அது வந்து காமிக்கும். உங்களுக்கு சேம் அமௌண்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால். ஸோ 309 வந்து நான் டைப் பண்ணி அகைன் வந்து ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து அட்ரஸ் காமிக்கும். ஸோ அட்ரஸ் வந்து நீங்கள் நியூவாக கொடுத்தீங்கன்னா நியூவாக கொடுத்துக்கலாம், இல்லை ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பிளேஸ் ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி டிஸ்பிளேல இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா போய் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.